ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போது அவர் யார் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதில் நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இப்போது நம்மலாம் என்ன பண்ணியிருப்போம், மேக்ஸிமம் வந்து 10th 12th எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வேலையிடா கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரியாக இருக்கட்டும் அல்லது பிஹெச்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணாமல் வச்சுருப்போம். பட் இப்போது இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தொடர்ந்து எல்லாருமே இப்போ ஆன்லைன் மூலமாகவே பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு சில பேருக்கு யூசர் ஐடி தெரியும், பாஸ்வேர்டு தெரியாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு யூசர் ஐடியை கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க, யூசர் ஐடி கூட தெரியாமல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கவங்க அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பதிவினுடைய அந்த ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த tnvelaivaaipu.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு யூசர் ஐடி தெரியும் ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இனிஷியலாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. அப்போது எந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து தான் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர் இதை கொடுத்துட்டு அடுத்தபடியாக நியூ பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறமா லாகின் பண்ணி ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. இப்போது இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப வந்து கவனம் தேவை. நம்ம ரொம்ப கவனமாக அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில நம்பர்ஸுக்கு மேலே நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க முடியாது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ 2வது கேட்டகரி, எனக்கு வந்து யூசர் ஐடியே தெரியாது அப்படிங்கிறவங்க எப்படி யூசர் ஐடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இந்த எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக இந்த எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படிங்கிற இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வாரியான அந்த கோடு வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணும்போது எதுவுமே வரல, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் மொசிலா ஃபயர்பாக்ஸ் அந்த ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். குரோம் ப்ரௌசரில் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை, ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணிங்கல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், அது எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோ அதனுடைய கோடு வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு அந்த கோடுக்கு உண்டான அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு உண்டான நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கோடு தெரியல அப்படின்னா அந்த நேமை வச்சு நீங்கள் அந்த கோடை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணதுக்கான அந்த ஒரு கார்டு வந்து இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் இங்கே பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கோடு. அந்த கோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அந்த கோடு நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக எந்த வருஷம் நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படிங்கிறதும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்ட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் எந்த இயர் அப்படிங்கிறது, சப்போஸ் இந்த கார்டு இல்லை அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் கொடுத்துருக்காங்கல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கோடு, அதுக்கப்புறம் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2008 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏங்க எங்களுக்கு தெரியாதது அந்த யூசர் ஐடி தான், மறுபடியும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால் நாங்கள் ஏன் வந்து யூசர் ஐடி போய் சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணும்போது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே தான் யூசர் ஐடியாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரௌசிங் சென்டர்லாம் வந்து பதிவு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பதிலாக தனியாக ஒரு யூசர் ஐடி உங்கள் பேரில் ஒரு நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஆனால் யூசர் ஐடி வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கிறவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு யூசர் ஐடி கண்டுபிடிக்கலாம். சரி, எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே தான் யூசர் ஐடியாக வச்சுருந்தாங்க, ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது.
நேரடியாக நீங்கள் 10th 12th முடிச்சிருப்பீங்களா, அதனுடைய சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணீங்களோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, அல்லது உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு எனக்கு வந்து யூசர் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க யூசர் ஐடியை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரே வழி. இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ஆனால் யூசர் ஐடி வந்து தெரியாது. அப்படிங்கிறவங்க ஈஸியாக வந்து யூசர் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து எந்த வருஷம் நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த வருஷத்தை என்டர் பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த யூசர் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு இந்த 3 பாக்ஸ்லேயும் எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் கர்சர் வச்சு ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். எந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணாமல் அந்த எம்டிஎன் ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு அப்படின்னாவே அடுத்து உங்களுக்கு யூசர் ஐடி இந்த பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு யூசர் ஐடி வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி வந்துருச்சு, அதே மாதிரி யூசர் நேமும் வந்துருச்சு. இந்த யூசர் ஐடியை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த யூசர் ஐடி என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு யூசர் ஐடி, டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிரும். ஓகே, இப்போது பாஸ்வேர்டு கொடுக்கறதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, நம்பர்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது யூஸ் பண்ணாலும் 9 டிஜிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது உதாரணத்துக்கு கார்த்தி 2008 டோட்டலாக வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தம் 9 லெட்ரு. அதுக்கப்புறம் நான் ஸ்டாரோ அட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு இங்கே டைப் ஆகாது. சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டுன்னு நினச்சிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே மாதிரி வந்து கார்த்தி 2008 ஸ்டார் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் லாகின் பண்ண போகும்போது அந்த பாஸ்வேர்டு பாக்ஸில் கார்த்தி 2008 ஸ்டாருன்னு கொடுப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார் டைப் ஆகும். ஆனால் நீங்கள் என்ட்ரு கொடுக்கும்போது பாஸ்வேர்டு இன்கரெக்ட் அப்படின்னு வரும். ஸோ அதனால் உங்களுடைய பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் 9 டிஜிட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தகவல். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.